அவ்வளோதான் பரமா, நம்மளை முடிச்சு விட்டாங்கப்பா, முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணுன்னு இருக்கு. டிசி வாசஸ் சிஎஸ்கே மேட்ச்சு எப்படியெல்லாம் போகக்கூடாதோ அப்படியெல்லாம் மேட்ச் போச்சு அப்படின்றதான் சொல்லணும். ஸோ டோட்டலாக சிஎஸ்கே என்னதாயா பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை எங்களால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற அளவுக்கு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸோட மைண்ட் செட் இருக்குது. ஸோ டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றதுல எந்த வித ஆட்சேபனையுமே கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே மேட்ச்னா நெயில் பைட்டிங்காக போகும், லாஸ்ட் ஓவர் வரைக்கும் த்ரில்லராக இருக்கும், வேறு லெவல் அப்படின்லாம் வந்து நினச்சிட்டு இருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒன் சைடு தான் கம்ப்ளீட்டாக. ஒரு 180க்கு மேலே அடித்தா சிஎஸ்கேவால் அடிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு நிபந்தனையே வந்துச்சா அப்படின்லாம் தெரில. 180 அடித்தா அவ்வளோதான், ஐயோ ரொம்ப பெரிய ஸ்கோர்ப்பா, நாங்கள் எப்படி அடிக்கிறது அப்படின்னு தான் சிஎஸ்கே இருக்காங்க போல். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓவருக்கு ஒரு 15-16 ரன் தேவை இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள்லாம் அடிக்கும்போது சத்தியமாக புரியலை அப்படின்றது தான் வந்து பல சிஎஸ்கேவோட ஒரு ஃபேன்ஸோட மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். ஸோ இன்றைய மேட்ச்சு கம்ப்ளீட்டாக டிசி டாமினேட் பண்ணாங்க. முக்கியமாக பவுலர்ஸில் பாராட்டி ஆகணும். 10 ரனா எக்ஸ்ட்ரானரியான ஒரு பவுலிங். கலீல் அகமது ஓப்பனிங் விக்கெட் எடுத்தார், ஓகே எல்லாமே சூப்பர். பட் இங்கே சிஎஸ்கேவோட பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. எங்கே பார்த்தாலுமே வந்து தொடர் அடியாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம நினச்ச ஒரு ஓப்பனிங் கிடச்சிது, கான்வேயை உள்ளே கொண்டு வந்தாங்கப்பா, ஓகே சூப்பர் தரமாக இருக்க போது அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கும் டிசப்பாயின்மெண்ட். ரவீந்திரா இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்கில் விக்கெட் இழந்திருப்பார். அதனை தொடர்ந்து டெவின் கான்வேயுமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ருத்ராஜ் கைக்வாட் அவருமே சரியாக ப்ளே பண்ண முடியலை. ஸோ பேக் டு பேக் ஓப்பனிங் தான் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய தூண். அது இல்லை அப்படின்னு சொன்னால் டோட்டலாக முடிஞ்சு அப்படின்றது நமக்கு அந்த இடத்துல டிசைட் பண்ணிடலாம். ஈவன் சிவம் துபே வந்து ஏதாவது மாஸ் காட்டினா தான், சிவம் துபே ஏதாவது மாஸ் காட்டணும் அப்படின்னா கூட ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் பவர் பிளே நல்லா இருந்தால் தானே அவராது வந்து ஏதாவது மிடில் ஸ்பின்னர்ஸை அடிக்கிறது. ஸ்டார்டிங்லேயே ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொன்னால் சிவம் துபே ஒரு நம்பர் 5ல் வந்து அவரால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதான் வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ டோட்டல் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. கம்ப்ளீட்டாக இந்த ஒரு ஐபிஎல்லேருந்து வெளியில் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் நிச்சயமாக வந்து எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியிலையுமே இருக்குது. ஸோ தோனி கம்ப்ளீட்டாக எல்லாருமே வந்து தோனியை வந்து அவ்வளோதான் முடிச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. அவரால் என்ன வருமோ அவ்வளோதான் அவரால் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க தோனி வந்து நின்று 10 ஓவர் ப்ளே பண்ணி அவர் வந்து 50, 60, 30 பாலுக்கு நடிக்கிறதெல்லாம் அந்த காலம்லாம் முடிஞ்சு. ஸோ அவரோட ரோல் என்ன, லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் வந்து நின்னாரா, அந்த இடத்துல அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரா, முடிஞ்சளவுக்கு 6 அடித்தாரா, அதுதான் வந்து அவரோட ரோல் இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனுக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் பேட்ஸ்மேன் எல்லாமே யாருமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் ஃபினிஷிங்கில் தோனி வந்து ஒரு 30 பாலுக்கு 70 ரன் அடிக்கணும்லாம் நினச்சோம்னு சொன்னால் நம்ம தான் ஒரு மிகப்பெரிய முட்டாளாக இருக்கணும். ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. ஜடேஜாவுமே வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு அக்ரஸிவ்னஸ், ஒரு இன்டென்ட் இல்லாமல் தான் சிஎஸ்கே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது பலரோட கருத்தாக இருக்குது. ருத்ராஜ் கைக்வாட் அடிக்கணும், இல்லை சிவம் துபே அடிக்கணும், இல்லைனா அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு தான் இருக்குது சிஎஸ்கேவோட நிலைமை தற்போது நிலையில். ஸோ இதெல்லாம் மாறுமா இந்த சீசனில்? சிஎஸ்கே மும்பை கூட வின் பண்ணி அவ்வளோதான் நாங்கள் மாஸ்ரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே சிஎஸ்கே பயங்கர ஒரு மோசமான நிலையில் இருக்காங்க. எப்படி அதுலேருந்து மீண்டு வரப்போகிறாங்கன்றது சத்தியமாக தெரியலை. சிவம் டோபே ருத்ரவேகோட நம்பி மட்டுமே இந்த சிஎஸ்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் பிளே ஆஃப்ஸுக்குள்ளே இந்த வருஷம் என்ட்ரு ஆக முடியவே முடியாது. ஸோ பார்ப்போம் சிஎஸ்கே சைடில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத. தோனியோட ஃபார்முலா முன்னாடி ஒர்க் அவுட் ஆச்சு, இப்போ ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. எல்லா டீமும் 200, 250, 300 யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம 180க்கு திணறோம், 180 அடிக்கவே நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோன்ற போது கிட்டத்தட்ட ஒரு சில வருஷங்களாக 180 நம்ம சேஸ் பண்ணி அடித்ததே இல்லை அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்குது, ஒரு ரெக்கார்டு இருக்குன்ற போது எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும் பேட்டிங்கில் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த மாற்றத்துக்கு சிஎஸ்கே ஏதாவது பண்ணியே ஆகணும். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். உங்களோட தாட்ஸ் என்ன? சிஎஸ்கே இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கம்பேக் கொடுப்பாங்களா? என்ன சேஞ்சஸ் இதுக்கு மேலே பண்ணுறது அப்படின்னு தான் தெரில. ஒரு சில சேஞ்சஸ் பண்ணலாம், பட் உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன ஐடியா சிஎஸ்கே இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.